அனைவருக்கும் வணக்கம். லைட் ஹவுஸ் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து திருமயிலை மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் நடக்கிற மெட்ரோ ஒர்க் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதாங்க லைட் ஹவுஸ் மெட்ரோ ஸ்டேஷன். எக்ஸாக்டாக சென்னையில் இருக்கிற முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸான மெரினா பீச்சில் தான் இந்த லைட் ஹவுஸ் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைஞ்சிருக்கு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா மெரினா பீச்சில் அமைஞ்சிருக்கிற லைட் ஹவுஸ்லேருந்து சுமார் ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ஸ்டேஷனோட லொக்கேஷன் வந்து அமைஞ்சிருக்கு. காந்தி சிலை இருக்கும் மெரினா பீச்சில், அந்த பகுதியில் தான் இந்த லைட் ஹவுஸ் மெட்ரோ ஸ்டேஷன் அமைக்கிறாங்க. ஆப்போசிட்டில் தான் குயின் மேரிஸ் காலேஜ் இருக்குது. மெரினா பீச் வியூ தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஸ்டெச் வந்து சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 காரிடார் 4 லைட் ஹவுஸ் பூந்தமல்லி பைபாஸ் அதில் வர ஸ்டார்டிங் செக்ஷன் தான் இது. இது வந்து ஒரு அண்டர்கிரவுண்ட் செக்ஷன், கான்ட்ராக்டர், ஐடிடி, செமெண்டேஷன். இந்த ஸ்டெச்சில் 3 ஸ்டேஷன்ஸ் வந்து அமைக்கிறாங்க. ஒன்று வந்து லைட் ஹவுஸ், ரெண்டாவது வந்து கச்சேரி ரோட், மூணாவது வந்து திருமயிலை மெட்ரோ ஸ்டேஷன். இந்த லைட் ஹவுஸ் மெட்ரோ ஸ்டேஷனோட சிறப்பு என்னென்னா, இதுதான் அண்டர்கிரவுண்ட் செக்ஷன்லேயே ஒரு பிரம்மாண்டமான ஸ்டேஷனாக அமைக்கிறாங்க. இந்த ஸ்டேஷனோட லென்த்து வந்து 416 மீட்டர் நீளத்துக்கு அமைக்கிறாங்க. அகலம் வந்து 35 மீட்டர். ஃபேஸ் 1ல் இருக்கிற சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ஸ்டேஷனோட இது ரொம்ப பெரிய ஸ்டேஷனாக அமைக்கிறாங்க. இன்னொரு சிறப்பு இந்த ஸ்டேஷனில் என்னென்னா, யூஸ்வலாக அண்டர்கிரவுண்ட் ஸ்டேஷனில் தரைத்தளத்துலேருந்து கீழே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு லெவலில் கான்கோர்ஸ் லெவல் டிக்கெட் கொடுக்குற ஏரியா இருக்கும், அதுக்கு கீழே தான் பிளாட்ஃபார்ம் லெவல் இருக்கும். ஆனால் இந்த ஸ்டேஷனில் மட்டும், அதாவது லைட் ஹவுஸ் மெட்ரோ ஸ்டேஷனில் மட்டும் ஃபஸ்ட்டு லெவல்லே உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் லெவல் வந்துடும், செகண்ட் லெவலில் தான் கான்கோர்ஸ் லெவல் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் இந்த ஸ்டேஷனில் மெட்ரோ ட்ரெயின் ஏறணுன்னா ஃபஸ்ட்டு கான்கோர்ஸ் லெவல் கீழே செகண்ட் லெவல் போயிட்டு அங்கே டிக்கெட் எடுத்த பிறகு தான் ஃபஸ்ட்டு லெவல் வந்த பிறகு தான் பிளாட்ஃபார்ம் லெவல் இருக்கும். அங்கே தான் நீங்கள் ட்ரெயின் வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த ஸ்டேஷன் வந்து ஒரு டெர்மினல் ஸ்டேஷன், அதனால் கிட்டத்தட்ட 6 ட்ராக் வந்து அமைக்கிறாங்க. 12 மெட்ரோ ட்ரெயின் வந்து இந்த ஸ்டேஷன் வந்து பார்க் பண்ண முடியும். இந்த காரிடார் 4 மெட்ரோ ரூட்டோட ஸ்டார்டிங் ஸ்டேஷனான லைட் ஹவுஸ் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து திருமயிலை மெட்ரோ ஸ்டேஷன் சுமார் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். டனலிங் வேலைகள் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த ஸ்டேஷன்லேருந்து அடுத்த ஸ்டேஷனான கச்சேரி ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் டனலிங் வேலைகள் தொடங்கிட்டாங்க. ஒரு டனல் போரிங் மிஷினுக்கு ஃப்ளமிங்கோன்னு பேர் வச்சுருக்காங்க, இன்னொரு டனல் போரிங் மிஷினுக்கு ஈகிள்னு பேர் வச்சுருக்காங்க. அதில் ஃப்ளமிங்கோ டனல் போரிங் மிஷின் ஆல்மோஸ்ட் கச்சேரி ரோடு மெட்ரோ ஸ்டேஷன் தாண்டி திருமயிலை மெட்ரோ ஸ்டேஷன் ரீச் பண்ண போது, ரெண்டாவது டனல் போரிங் மிஷின் ஈகிள் வந்து இப்போ தான் கச்சேரி ரோடு மெட்ரோ ஸ்டேஷன் ரீச் பண்ண போது. அநேகமாக இந்த வருஷத்துக்குள்ளே திருமயிலை மெட்ரோ ஸ்டேஷன் ரீச் பண்ணுற மாதிரி பிளான் வச்சுருக்காங்க. அதை வந்து அச்சீவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக அண்டர்கிரவுண்ட் ஸ்டேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மீட்டர் ஆழத்தில் தான் ஸ்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஸ்டேஷனில் வெறும் 15 மீட்டர் ஆழத்தில் தான் பண்ணியிருக்காங்க. எதனாலனா, கடற்கரை பக்கத்துலேயே இந்த ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கனால அந்த கடற்கரை அந்த எக்கோ சிஸ்டத்துக்கு எந்த பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்காக தான் ரொம்ப ஆழமாக வந்து இந்த ஸ்டேஷன் வந்து அமைக்கலை. கோஸ்டல் ரெகுலேட்டரி ஜோன் அந்த கிளியரன்ஸ் வாங்கின பிறகு தான் இந்த ஸ்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த எக்கோ சிஸ்டத்துக்கு பெருமளவு பாதிப்பு இல்லாமல் சேஃபாக தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் ஃப்ளட் கேட்ஸும் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஒவ்வொரு என்ட்ரி எக்ஸிட்லேயும் ஏதாவது ஃப்யூச்சரில் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளட் கேட்ஸ் வந்து அந்த என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்டை வந்து மூடிடும். எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 5 என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் வந்து அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து குயின் மேரிஸ் காலேஜில் வரும், ஒன்று வந்து லைட் ஹவுஸ் பக்கத்தில் வரும், ஒன்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை அந்த பகுதியில் வரும். ஸோ அதே மாதிரி இந்த மெரினா பீச் சர்வீஸ் லூப் ரோட்லேயும் 2-3 என்ட்ரன்ஸ் அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தமாக குறைஞ்சது ஒரு 5 என்ட்ரி எக்ஸிட் அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்யூச்சரில் இந்த மெட்ரோ பணிகள் முடிஞ்சு ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு மெரினா பீச் வந்து பூந்தமல்லிக்கு மேக்ஸிமம் 1 ஹவர்க்குள்ளே ரீச் பண்ண முடியும். அதுதான் இந்த மெட்ரோவோட ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் கார்லேயோ 2 வீலரில் பயணம் செஞ்சால் கூட அவ்வளோ சீக்கிரம் வந்து போக முடியாது, பட் மெட்ரோ பயன்படுத்தி போக முடியும். அடுத்த ஸ்டேஷனான கச்சேரி ரோட் மெட்ரோ ஸ்டேஷனும் திருமயிலை மெட்ரோ ஸ்டேஷன் எடுத்த சில காட்சிகள் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப டீட்டெயிலெலாம் கவர் பண்ணல, ஜஸ்ட்டு அந்த பேரிகேட் அந்த வேலைகள் நடக்கிறத ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் தான் கவர் பண்ண முடிஞ்சுது. இந்த ஸ்டேஷனுக்கு அடுத்த ஸ்டேஷன் தான் கச்சேரி ரோட் மெட்ரோ ஸ்டேஷன். அந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து கச்சேரி ரோட்லேயே தான் அமைக்கிறாங்க. இப்போது கச்சேரி ரோட் ரீச் பண்ணிட்டோம். கச்சேரி ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து
ஜும்மா மசூதி பக்கத்தில் தான் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் லொக்கேஷன் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஷன்லேயும் ஒரு சிறப்பு இருக்குங்க. இந்த ஸ்டேஷன் வந்து ஸ்டாக்டு மெட்ரோ ஸ்டேஷனாக தான் அமைக்கிறாங்க. அதாவது முதல் தளத்தில் கான்கோர்ஸ் லெவல் இருக்கும், அதுக்கு கீழே 2வது தளத்தில் அப்லைனுக்கான பிளாட்ஃபார்ம் லெவல் இருக்கும், 3வது தளத்தில் டவுன் லைனுக்கான பிளாட்ஃபார்ம் இருக்கும். அந்த டைப்பில் தான் அமைக்கிறாங்க. எதனாலனா இந்த பகுதியில் ரோடோட அகலம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஸ்டாக்டு டைப்பில் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைக்கிறாங்க. யூஸ்வலாக பேரலல் டனலில் தான் இருக்கும் மெட்ரோ ஸ்டேஷன். ஆனால் இந்த ஸ்டேஷனில் மட்டும் ஒன்றுக்கு கீழே ஒன்று அந்த டைப்பில் தான் டனலிங் வேலைகள் வந்து பண்ணுறாங்க. இப்போ அடுத்த ஸ்டேஷனான திருமயிலை மெட்ரோ ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். இந்த திருமயிலை மெட்ரோ ஸ்டேஷன் வந்து எக்ஸாக்டாக லஸ்கானர் ஜங்ஷனில் தாங்க அமைக்கிறாங்க. லஸ்கானர் ஜங்ஷன் பக்கத்துலேயே தாங்க இந்த திருமயிலை எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் லொக்கேஷன் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஷன் பக்கத்தில் நடக்கிற மெட்ரோ ஒர்க் மட்டும் தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். லஸ்கானர் ஜங்ஷன்லேயும் ஆல்மோஸ்ட் இதே டைப் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணுறாங்க. அதனால் அந்த பகுதியை வந்து நான் கவர் பண்ணல. இந்த திருமயிலை மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ஒரு முக்கியமான இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷனாகவும் இருக்க போது. காரிடார் 3, காரிடார் 4 மெட்ரோ ரூட் இன்டர் கனெக்ட் ஆகிற ஒரு ஸ்டேஷனாக இது வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் திருமயிலை எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனும் அமைஞ்சிருக்கு. ஸோ மெட்ரோ எம்ஆர்டிஎஸ்ஸை வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்டேஷன் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஷனோட சிறப்பு என்னென்னா, அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன்லேயே ரொம்ப ஆழமான ஒரு மெட்ரோ ஸ்டேஷனாக அமைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 115 அடியில் தான் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைக்கிறாங்க. இது ஒரு இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷனாகவே இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 4 தளங்கள் கொண்ட ஒரு ஸ்டேஷனாக அமைக்கிறாங்க. அதாவது முதல் தளத்தில் கான்கோர்ஸ் லெவல் வந்து அமைக்கிறாங்க. டிக்கெட் கொடுக்குற பகுதி தான் கான்கோர்ஸ் லெவல். 2வது தளத்தில் காரிடார் 3யோட அப்லைன் டனல் வந்து போகும். அதாவது மாதவரம்லேருந்து சிறுசேரி சிப்காட் போகிற அந்த மெட்ரோ டனல் வந்து போகும். அதுக்கு கீழே 3வது தளத்தில் லைட் ஹவுஸ்லேருந்து பூந்தமல்லி போகிற அந்த காரிடார் 4ஓட பிளாட்ஃபார்ம் வந்து 3வது தளத்தில் அமைஞ்சிருக்கும். அது வந்து பேரலல் டனலாக தான் அமைக்கிறாங்க. அதுக்கு கீழே காரிடார் 3யோட டவுன்லைன் டனல் வந்து இருக்கும். அதாவது சிறுசேரி சிப்காட்லேருந்து டுவர்ட்ஸ் மாதவரம் போகிற அந்த டனல் வந்து 4வது தளத்தில் அமைக்கிறாங்க. ஸ்டாக்டு மெட்ரோ ஸ்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் டைப்பில் தான் இந்த திருமயிலை மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைக்கிறாங்க. இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் குறைஞ்சது ஒரு 5 என்ட்ரி எக்ஸிட் இருக்கும். அதில் ஒரு என்ட்ரன்ஸ் வந்து இந்த திருமயிலை எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கும். டைரெக்டாக எம்ஆர்டிஎஸ்லேருந்து மெட்ரோவுக்கு டிரான்சிட் ஆகலாம். அஃப்கோர்ஸ் இப்போ எம்ஆர்டிஎஸ்ஸை வந்து மெட்ரோ நிர்வாகம் டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. வரும் நாட்களில் அதுக்கான ஆரம்பகட்ட வேலையை வந்து தொடங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஷன் ரெடி ஆகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 3 வருஷம் மேலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 2028 இல்லை 29 அந்த காலகட்டத்தில் தான் இந்த பணிகள் வந்து முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுதாங்க லைட் ஹவுஸ்லேருந்து திருமயிலை மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் நடக்கிற மெட்ரோ ஒர்க்கோட ஒரு சின்ன அப்டேட். எனக்கு தெரிஞ்ச சில தகவல் தான் நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு கூடுதலான தகவல் ஏதாவது தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.